Hello everyone, welcome to Tamil Tech Pistha. இந்த வீடியோவில் உங்களுடைய விண்டோஸ் கம்ப்யூட்டரில் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும்னா ஏதோ ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுவோம். அதாவது கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் இப்படி நிறைய ப்ரௌசர் இருக்குது. அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுவோம். இப்போது கூகுள் குரோம் ப்ரௌசரில் ஒரு வெப்சைட்டை நீங்கள் பிளாக் பண்ணணும்னா அதுக்கு எக்ஸ்டென்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி ஒரு வீடியோ செப்பரேட்டாகவே நாங்கள் போட்டிருக்கோம். அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அதை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே எக்ஸ்டென்ஷன் வேறு ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா, அதாவது ஃபயர்ஃபாக்ஸை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக ஒரு எக்ஸ்டென்ஷனை தேட வேண்டியிருக்கும். இதுக்கு உங்களுடைய விண்டோஸ் கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணினாலும், அதாவது உங்களுடைய விண்டோஸ் கம்ப்யூட்டரில் எந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணால் அது பிளாக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணி சி டிரைவுக்கு போய்க்கோங்க. இங்கே விண்டோஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டம் 32 அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு டிரைவர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இடிசி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஹோஸ்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலில் தான் நம்ம எந்த வெப்சைட்டை பிளாக் பண்ண போகிறோமோ அந்த வெப்சைட்டோட லிஸ்ட்டை இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைலை இந்த ஃபோல்டர்லேருந்தே நம்ம எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய டெஸ்க்டாப்புக்கு போய்க்கோங்க, அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபைலை நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபைல் நோட் பேடில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போது எந்த வெப்சைட்டை நீங்கள் பிளாக் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட்டோட லிஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ்புக் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வெப் ப்ரௌசரில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி என்னோடய ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லேயும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை நான் பிளாக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த நோட் பேட் ஃபைலில் லோக்கல் ஹோஸ்ட்டோட ஐபியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே எந்த வெப்சைட்டை நீங்கள் பிளாக் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் facebook.com ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இன்னொரு லைனில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த யூஆர்எலோட எல்லா எக்ஸ்டென்ஷன், அதாவது www. அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனையும் இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அதாவது இந்த ஹேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுறது. கமாண்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஸோ வித்தவுட் ஹேஷில் தான் இது இருக்கணும். அதை நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு அந்த இடிசி ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ரீப்ளேஸ் கேட்கும், ரீப்ளேஸ் கொடுத்துருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபோல்டரை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது ஒரு ஃபைலை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வெப் ப்ரௌசரில் facebook.com ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ அதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லேயும் போயிட்டு ஜஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அனபிள் டு கனெக்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ மறுபடியும் இந்த வெப்சைட்டை நீங்கள் அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறுபடியும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு ஹேஷ் மட்டும் ஆட் பண்ண போதும். ஸோ அதாவது இந்த லைனை கமாண்ட் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ இப்போது சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு இடிசி ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ போய் செக் பண்ணுறீங்க. ஸோ ஒர்க் ஆகிட்டு, ஃபேஸ்புக் ஒர்க் ஆகிட்டு. அதேமாதிரி கூகுள் குரோம் ப்ரௌசர்லையும் செக் பண்ணுங்கள், ஒர்க் ஆகிரும். ஸோ இந்த வழியில் நீங்கள் எந்த வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய விண்டோஸ் கம்ப்யூட்டரில் ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணிக்கலாம், அன்பிளாக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.